ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி கருணக்கிழங்கு மசியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கருணக்கிழங்கு மசியல் பண்ணுறதுக்கு கருணக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை பிடி கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரொம்ப மண் இருக்கும், அதனால் நல்லா கழுவிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. அந்த கருணக்கிழங்க நல்லா தோல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கையிலே நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சுருங்க. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோன்னே கடுகும் காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற இந்த கருணக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே பவுலில் ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா வேக விடுங்க. மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி எல்லாத்தையுமே உள்ளே இழுத்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு. அந்த கருணக்கிழங்கு மசியல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாருமே இதை வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கணும். பைல்ஸ், கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இந்த மசியலை சூடான சாதத்தோடு நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.